முன்னாள் இலங்கை டெஸ்ட் அணி தலைவர் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க இலங்கை கிரிக்கெட் தேர்தலில் போட்டியிடுவதற்காக இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். பிரதி தலைவர் பதவிக்காகவே அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தேர்தல் ஜனவரி 3ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. இதன் அடிப்படையில் இன்று பிற்பகல் 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் செய்தல் நிறைவடைய உள்ளது. அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க வேட்புமனு தாக்கல் செய்த சந்தர்ப்பத்தில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவரான உபாலி தர்மதாச மற்றும் முன்னாள் செயலாளர் நிஷாந்த் ரணதுங்க ஆகியோரும் இருந்தனர். தலைவராக போட்டியிடுமாறு அனைவராலும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. ஆனால் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் சட்டம் ஒன்று உள்ளது, அதாவது நிறைவேற்றுக் குழுவில் இருந்தால் மாத்திரமே போட்டியிட முடியும் என்று. ஆனால் எனக்கு இது தொடர்பில் அமைச்சருடன் பேசி அனுமதியை பெற்றுக் கொள்ளவிருந்தது. ஆனால் ஜனவரி 8ஆம் தேதி நாம் ஸ்தாபித்த நல்லாட்சி அரசாங்கத்தின் கடப்பாடு உள்ளது. அவ்வாறு செய்வது முறையல்ல. நாம் தகுதியில்லை என்றால் அதனை பிரதமர், ஜனாதிபதி மற்றும் அமைச்சருடன் கூறி செய்து கொள்வது ஏற்புடையதல்ல. எவ்வாறாயினும் பிரதி தலைவராக வருமாறு என்னை அழைத்தனர். நாம் புதிய கலாச்சாரத்தை ஏற்படுத்த வேண்டும். இம்முறை தேர்தலில் தலைவர் பதவிக்கு முன்னாள் செயலாளரான நிஷாந்த் ரணதுங்க, பாராளுமன்றத்தின் பிரதி சபாநாயகர் திலங்க சுமதிபாலம் மற்றும் பதுரலிய விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் சுமித் பெரேரா ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.